தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளிலும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கிருபை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். இப்பொழுதும் இன்று நம்முடைய தியானத்துக்காய் இவன் கொடுக்குற வார்த்தைகளை நாம் தியானிக்குமென்றால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றியப்பா. எம்மட்டுக்காத எபனேஸ்வரே உமக்கு நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே சுதிக்கிறோம். பக்தன் சொன்னது போல வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி அடியின் கண்ணை திறந்திரலும் என்று விண்ணப்பித்தது போல தேவனே நாங்களும் தேவனே முடிச்சத்தை அறியாதவர்களாக இருந்தோம். அதனாலே கர்த்தாவை எங்களுடைய கண்களை திறந்ததுக்காக சோதனை. இப்பொழுதும் இந்த தூய வார்த்தையை ஜீவ வார்த்தையை வெளியிடும் போது தேவன் மக்களுடைய கண்களை திறக்கட்டும். வசனத்தை காணத்தக்கதான கண்களை தந்திரலும் ஆண்டவரே, கிருபை செய்வோப்பா. ஆமீன் கர்த்தாவே. அறிமுக வாய்க்க பண்ணோம், ஏற்றுள்ளோம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகிற வார்த்தை, ஆண்டவராகி தேவன் அனைத்தையும் அறிந்தவராக இருந்த போதிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க அல்லது நம்மிடத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க, அதனால் உண்டான தீமைகளை மாற்றித்தர ஆண்டவர் செய்கிற கிரியைகளை சில வசனத்திலும் பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவராகிய தேவன் யாக்கோபிடத்தில் இப்படி கேட்கிறார், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தன்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு நாள் தன்னுடைய பெயரை மாற்றி சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அது எப்படி என்று நாம் எண்ண முடியாது. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக நியமிக்கப்பட்டிருந்தபடினா அப்படி ஆயிற்று. தேவனுக்கு மகிமை. எப்படியும் அவர் சொன்ன மறைவான பொய்யான வார்த்தை தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று என்று நாம் காணுகின்றோம். தேவனாகிய கர்த்தர் மிகவும் நுட்பமாக இந்த நாளில் நம்மை பார்க்கின்றார். ஏசாவை ஆசீர்வதிப்பதே தகப்பனுடைய விருப்பம். அப்படினால தகப்பன் சொன்னார், நீ போய் வேட்டையாடி என்னுடைய வாய்க்கு ருசியான ஆகாரத்தை கொண்டு வந்து மனதை சந்தோஷப்படுத்தி நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். இதை அறிந்த யாக்கோபு அல்லது ஏசா யாக்கோபு தாயார் இவைகளை கேட்டபடினால் அவர்களுக்கு இளைய மகன் மேல் ரொம்ப பட்சாவதம் உண்டு. ஆனபடினால இளைய மகன் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும் என்று விரும்பி அப்படி செய்தார்கள். எப்படியும் அதற்கான காரியங்களை செய்து அவர் வருகிறதற்குள்ளாக இவர் தன்னுடைய தாயார் சமைத்த ஆகாரத்தை கொண்டு போய் தகப்பனிடத்தில் போய் சத்தம் கொடுத்தாரப்பா என்று. யாரப்பா என்று கேட்டபோது நானுடைய மகனாகிய மூத்த மகனாகிய ஏசா என்று சொன்னார். அப்பொழுது அவருக்கு கொஞ்சம் சந்தேகம். ஆனால் இந்த அம்மா நல்ல வேலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மாமனார் வீட்டுக்கு போனார். அங்கேயும் இதை கவனிக்கணும். அதாவது ஆண்டவர் பேசுகிறார், வெளிப்படுத்தல் தருகின்றார், கூடதான் இருக்கிறார்னு நீங்கள் எண்ணினாலும் அந்த குற்றம் அவர்களை பூரணமாக்க விடாதபடி, ஆசீர்வதிக்கப்பட விடாதபடி, அல்லது சத்துரு அவர்களை தாக்குவதற்கு காரணமாக இருக்கிற காரியத்தை ஆண்டவர் சரி பண்ணுகிறதே அவருடைய நோக்கம். ஆனபடினால இந்த குற்றம் யாக்கோபுக்கு மறந்திருக்கலாம். ஆனால் அது ஆண்டவருக்கு மறக்கவில்லை. 20 ஆண்டு காலங்களிலேயும் அவர் நிறைய ஆசீர்வாதத்தையும் பெற்றார். நிறைய மனைமக்கள், நிறைய ஆடு மாடு மிருக ஜீவனங்களோடு இப்போது சொந்த தேசத்தையும் அவர் வருகிற வந்து குறிக்கப்பட்ட இடத்தில் வந்தவுடனே அவருக்கு ஞாபகமும் வந்தது. என்ன ஞாபகம்? அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் போய் சொல்லி வாங்கினோம். ஆனபடியினால அவன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்க வேண்டும் என்று எண்ணி ஆள் அனுப்பினார்.
அந்த ஆள் போய் பார்த்து விட்டு என்ன பதில் சொன்னது? அவர் காலையில் 400 பேரோடு நம்ம சந்திக்க வருகிறாராம் என்று கேட்டவுடனே யாக்கோவுக்கு அதிர்ச்சி உண்டாயிற்று. அதாவது அவன் கோபமாகத்தானே இருக்கிறான், நம்மை கண்டிப்பாக காலையில் சந்திக்கும் போது இருக்கிற இதுவரைக்கும் சம்பாதித்த எல்லாவற்றையும் அழித்து போடுவான் என்று எண்ணி தேவ சமூகத்துக்கு போனார். அங்கே அவர் காத்திருந்தார். விடியற் காலத்தில் ஆண்டவராகி தேவனுடைய சத்தம் அவருக்கு உண்டாயிற்று. சத்தத்தை இப்பொழுது வாசிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. விடியற் காலத்தில் சத்தம் உண்டாயிற்று. அதாவது ஆண்டவராகி தேவன் சொன்னார், என்னை போகவிடு, அது போகவிட நான் போகட்டும், இல்லை என்னை ஆசீர்வதியும் என்று இவர் கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, பெயரை சொல்லு, உன் பெயர் என்ன என்று கேட்டார். இதான் நாம் கவனிக்க வேண்டிய காரியம். ஆண்டவருக்கு அனைத்தும் தெரியும், பேரும் தெரியும், வாழ்க்கை வரலாறும் தெரியும், எல்லாம் தெரியும். இந்த ஒரு சொல்லில் அதாவது சகலமும் அடங்கியிருக்கிறது. அன்று கண்டறியாதவன் தகப்பனாய் ஈசாக்கின் இடத்துல போய் சொல்லி போனாயே, ஆனபடினால இப்பொழுது என்னிடத்தில் சொல்லு, பெயர் என்ன என்று சொல் என்று கேட்டார். இவர் பெயரை மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் அவைகளை ஒப்புக்கொண்டு ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தபடியினால் கர்த்தர் அவருக்கு இருந்த ஆபத்தை மாற்றினார், ஆசீர்வதித்தார். இப்போ வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நாம் பார்க்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தெய்வீகத்தை ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். அதாவது நாம் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறோம் என்று எண்ணுவது ஆபத்து. ஆனபடினால எப்பொழுதுமே நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்த்து நம்மளை மறைந்து கிடக்கிற காரியம் என்ன, கர்த்தர் என்ன உணர்த்துகிறார் என்கிறதை தெரிந்து கொண்டு அதை சரி பண்ணுவதே நாம் எதிராளியுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்படுவதும் தேவன் நம்மை மென்மையில் ஆசீர்வதிக்கிறதும் இருக்கிறது என்று இந்த வாக்கியம் சொல்கிறோம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்ன எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். தேவனுடைய பிரபு, தேவனுடைய மனிதர், தேவ ஜாதி என்று அவர் பேர் சொல்றார். இதனால குற்றத்தை மறைக்காமல் அவைகளை ஒத்துக்கொண்டு அவைகளை இறைவனிடத்தில் அதாவது சொன்னபோது அவருக்கு உண்டானது, இனிமேல் எதிராளி ஒன்றும் மேற்கொள்ள மாட்டான், உன்னிடத்தில் வரும்போது அதை நீ காணமாட்டாய் என்று ஆண்டவர் தீர்மானித்து அவனை ஆசீர்வதித்தார். நேரம் முடிந்தது. அவர் நல்ல காரியங்களால் செய்து ஏசாவை சந்திக்க போனார். போகும்போது அவர் வந்தது உண்மைதான். வந்து என்ன செய்தார்? தீமை செய்ய வர வேண்டும் என்று எண்ணிய அவர் இவர் விடியற் காலத்தில் தேவனிடத்தில் தன்னுடைய குறையை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தபடியினால் அவருடைய உள்ளமே மாறிற்று. ஓடி வந்து தம்பியை கட்டிப்பிடித்து அழுதார், முத்தம் செய்தார், அன்பு பாராட்டினார் என்று காணுகிறோம். இன்றைக்கும் தேவனுடைய கரத்தில் நாம் உயர்த்தப்படுவது, நன்மையை பெறுவது, இறைவனிடத்திலிருந்து நாம் அதாவது வல்லமை பெற்று சத்துருவை மேற்கொள்வது எப்படி என்றால் இதுதான். தேவனுக்கு பேர் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய குற்றத்தை நீ ஒத்துக்கொள்கிறாயா என்று கேட்டார். கேட்டபோது அவன் மறைக்காமல் சொன்னான் என்று நாம் காணுகின்றோம். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த பாவத்தினுள்ளான சகல தீமைகளையும் மாக்குவதற்கு உண்மையா இருக்கிறார். எப்போ ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யும் போது அப்படி ஆயிடும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனியோட அருமையான சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க.
அதாவது நான் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு வழியை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு மனிதனையும் அவன் செய்த குற்றத்தினால் உடனே அவனை தண்டிக்கிறது இல்லை. அவர் ஒரு எதிராளி அல்ல, அவர் ஒரு தகப்பன், அவர் அன்பு உள்ளவர். ஆனபடினால அவர்கள் செய்த குற்றத்தின் நிமித்தம் அவர்கள் கீழே அடைந்து விடக்கூடாது என்று எண்ணி அன்பும் பாசமும் கொண்ட ஆண்டவர் ஒரு டைம் கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை. எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுக்கிறார். அந்த டைமில் அதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு ஆண்டவரே என்று பாத்திரம் விழுந்து விட்டால் உடனே மன்னிப்பு. தேவனுக்கு மகிமை. அதில் இவருடைய வாழ்க்கையில் செய்த குற்றத்தினால் உண்டான அநியாயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விடுகின்றது. அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் என்று அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே, இயேசுவே இயேசுவே என்று சொல்வது அல்ல, இங்கே நாம் கவனிக்கணும். அதுபடினால் தான் நாம் அடிக்கடி சொல்வது, அதாவது தினமும் ஒரு வேளையாவது அதாவது நம்மை நாம் பார்க்க வேண்டும். நம்மில் என்ன இருக்கிறது? பாவ உலகத்தில் வாழுகின்றோம். என்ன அதாவது மீறுதல்கள், ஏதாவது குறைகள் நம்ம இருக்கிறதா என்று கண்டுபிடித்து ஆவியானவர் நமக்கு தந்திருப்பது எதிர்க்கின்றார். அதாவது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆனபடினால அவர் என்ன உணர்த்துகிறார், அவர் என்ன நினைக்கிறார் என்கிறது நாம் கவனித்து அவைகளே நாம் ஃபாலோ பண்ணுவோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய குற்றங்களை நம்ம மேல் சுமத்தாதபடி அதனால் உண்டான அநியாயங்கள், அதனால் உண்டான பாதிப்புகள், போராட்டங்கள் நீக்க வல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பக்தனாகி யோபை குறித்து நாம் பார்க்கும்போது, இதை யோபு பக்தன், அதாவது நீதிமான். ஆண்டவர் அவரை குறித்து, அதாவது அந்த யோபின் புத்தகத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே அவரை குறித்து கர்த்தர் கொடுக்கிற பெரிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை. அவருக்கு போந்த போராட்டத்தை வேதத்தில் எழுதி தந்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை. எதற்காக என்றால், இந்த யோபு தேவன் மேல் அவ்வளவு பட்சாபிதம் உள்ளவர். அவரை தேவனை விட்டு பிரிக்க முடியாது, எந்த சூழலையும் பிரிக்காது என்று ஆண்டவர் அறிந்து சாத்தானிடத்தில் சொன்னார். சாத்தான் சொன்னான் ஆண்டவரிடத்தில், உத்தமன் என்றும் சொன்னமாக இருக்கிறேன் என்றும், நீதிமான் என்றும், தேவனுக்கு பயந்தவர் என்றும் எல்லாம் சொல்லுகிறீர். அவனுக்குரிய எல்லாவற்றையும் வேலி அடைத்து காத்திருக்கிறீர். ஆனபடினாலுமே தேடுகிறான். கொஞ்சம் கஷ்டத்தை கூட பார்க்கலாம், அந்த பாதுகாப்பை எடுத்துடும் பார்க்கலாம், தூசியானோ இல்லையோ பார்க்கலாம் என்று சவால் விட்டான். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் சொன்னார், செய்து பார். எத்தனை இதுவரைக்கும் உலகத்தில் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை தாங்கக்கூடிய மனிதன் இல்லை. அவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறேனா? அதுக்கு எங்கே காட்டுகிறார் பாருங்க, ஆதாமை காட்டுகிறார். தேவனுக்கு மகிமை. ஆதாமை போல என்னுடைய பாவத்தை மூடி மறைத்தேனோ, அப்படி இருந்தாலும் என்னை காட்டுவோம் என்று சொல்லுகிற உத்தம பக்தனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தை வாசிகள். அன்பானவர்களே, கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களே, அவரை ஆராதிக்கின்றவர்களே, கவனியுங்கள். அதாவது ஆண்டவராகிய தேவன், அதாவது எல்லா மனிதருக்கும் ஒரு சந்தர்ப்பம். ஆதாம் மீறுதல் பண்ணினாலும் ஆதாமுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அதில் அவர் என்ன பண்ணிவிட்டாராம்? தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் மூடி மறைத்து கொண்டார். அதை இங்கே அதாவது பக்தன் எழுதும்போது, அதாவது இப்படி அவர் யோபு எழுதுகிறார். வாசிக்கலாம். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனோ கர்த்தாவே என்று அவர் சொல்லுகிறார். எங்கே காட்டுகிறார்? ஆதாமை. தேவனுக்கு மகிமை. ஆதாம் அவ்வளவு பெரிய சொகுசு வாழ்க்கை, அவ்வளவு பெரிய மேன்மை அதாவது அடைந்து கொண்டிருந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை சொல்லை மீறினபடியினால அங்கே அவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தோல்வி
உண்டாயிருக்கிறது. அவன் தன்னை பாவி என்று பாவியாக இருக்கிறதை கண்டு வெட்கப்பட்டு ஒழித்து கிடக்கிறான். ஆண்டவர் எப்போ வருவார் என்று எதிர்பார்க்கிறவன் இப்படி ஆண்டவர் கண்டு பயந்து ஒழித்து கிடக்கிறான் என்றெல்லாம் வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அப்படி இருந்த போதிலும் நீ சொல்லை மீறிவிட்டாயே, போகலாம் என்று கர்த்தர் சபித்து வெளியே அனுப்பவில்லை. அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். தேவனுக்கு மகிமை. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இப்படி ஆண்டவரே, நான் நிர்வாணி சொல்லி தந்தது யார்? நான் சொன்ன வார்த்தையை மீறினாயா என்று கேட்டார். கேட்டு அவனை தண்டித்து வெளியே அனுப்பவில்லை. அப்படி செய்தாயா என்று சொன்னபோது இந்த ஆதாம் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது இங்கே இதனுடைய விவரங்களை அறியலாம். வாசிப்போம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். பாவத்தை உணர்த்தி காட்டுகிறார். இது ஏன் இந்த சம்பவம் எப்படி வந்தது? நான் புசிக்க வேண்டாம் என்று ஒரு கட்டளை போட்டேன் அல்லவா? அதே புசிக்க வேண்டாம் என்றதை நீ புசித்தாயோ? ஆமாண்டவரே, தெரியாமல் செய்தேன் என்று காலில் விழுந்திருந்தால் உடனே மன்னிப்பு. அதுக்கு தான் இந்த சந்தர்ப்பம் கொடுக்கிறார். அதைத்தானுங்க யோபு எழுதுகிறார். அவர் மூடி மறைக்கிறார். ஆதாமை போகிற பாவத்தை மூடி மறைத்தேனோ என்று கேட்கிறார் அல்லவா? அது அந்த இடம். தேவனுக்கு மகிமை. அதற்கு இவர் கொடுக்கிற பதில் என்ன? வாசிப்போம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். பண்ணவில்லை, நீர் எனக்கு துணையாக இருக்கும்படி ஒரு ஸ்திரியை நீர் தானே கொடுத்தீர். அந்த ஸ்திரிதான் என்னை பாவம் செய்ய வைத்தது என்று சொல்லி பாவத்தை மூடி மறைத்தார். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். இவ்வளவு காரியம் நடந்த போதிலும் அவர் ஒரு சந்தர்ப்பம் தருகிறார். தேவனுக்கு மகிமை. அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதாவே இங்கே, ஐயா, நான் உடைய சொல்ல மீண்டும் முந்திக்கிடணும். அவர் சொன்ன பிறகு சொல்லுவதல்ல, முந்திக்கிடணும். உடைய சொல்லை மீறின உடனே மகிமை பேட்டு நான் நிர்வாணியாக இருக்கிறதை உணர வைத்து விட்டது. பயப்படுகிறேன் என்று சொல்லி கதறிவிட்டால் உடனே மன்னிப்பு. அவர் என்ன சொல்கிறார்? நீர்தான் இது உனக்கு துணை, உன்னை காப்பாற்றும் என்று தந்தீர் அல்லவா? இந்த துணைதான் என்னை கிடைத்தது, அதுக்கு காரணம் நீர்தான் என்று எங்கே ஆண்டவர் மேல் பழியை போட்டாயிற்று என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. சரி என்பது ஸ்திரியை கூப்பிட்டு அவரிடத்திலும் கேட்கிறார். வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். தேவனுக்கு மகிமை. நான் அல்ல, அந்த சர்ப்பத்தை உண்டாக்குனது நீர் தானே. எல்லா ஜீவன்களை விட சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. அந்த தந்திரமுள்ள பிராணியை உருவாக்கினீர். அந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்து, அது என்னை வஞ்சித்து போட்டது. அதுதான் பாவம். நான் ஒன்றும் செய்யவில்லை. நீர் உண்டாக்கிய அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்து போட்டது என்று சொன்னால் என்பது. ஆண்டவருக்கு மகிமை. அருமையானவர்களே, அப்படித்தான் இன்று தேசத்தில் நடக்கிறது. நான் இல்லை, அவர்கள் நிமித்தம், மனைவி நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம், புருஷன் நிமித்தம், இல்லை அங்கே அவங்க நிமித்தம், அதை கூட வேலை பார்க்குறவங்க நிமித்தம், அவங்க அப்படியெல்லாம் பண்ண நானும் காது கொடுத்து கேட்டேன், நானும் பார்த்தேன், எனக்குள்ள அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு. இப்படியெல்லாம் இது ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவர் சொல்வது என்ன? நான் பாவி. ஆண்டவரே, நீர் இதை இச்சிக்காதே, இதை பார்க்காதே, செய்யாதே, இப்படி நட என்று கட்டளையிட்டீர் அல்லவா? அதை மீறினதுதான் உங்களுடைய சொல்லை மீறின உடனே எனக்கு தீமை உண்டாயிற்று. நான் எப்பொழுதுமே கண்டு ஒழிக்கிறேன். இப்போ என்ன பாவம்? இதுவரைக்கும் நான் துணி கிடையாது, உன் மகிமை தான் எனக்கு வஸ்திரமாக இருந்தது. நிர்வாணின்னு நான் உணரல. மகிமை விலை ஒரு சொல்லை மீறின உடனே தேவன் கொடுத்திருந்த அருமையான வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த மகிமின் வஸ்திரம் விலகிட்டு இப்போ நிர்வாணி என்று கண்டு
அந்த அம்மா இவரை கண்டு வெட்கம், அது இவர் வெட்கப்பட்டு அங்கே போய் செடியிலும் கொடியிலும் ஒளித்து கிடக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்று தருகிற வார்த்தை என்ன? ஆண்டவர் நம்மிலே உண்டாக்குகிற ஒரு உணர்வு, வேதத்தை வாசிக்கும் போது நம்மிலே அழுத்தம் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இதை துச்சமாக எண்ணிவிடாமல், சாதாரணமாக எண்ணிவிடாமல், அதை வைத்து தியானம் செய்து, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு நேராய் வருகின்றது, என்னிடத்தில் பேசுகின்றது என்று அவைகளை சரியாய் முக்கியப்படுத்தி அவைகளை நாம் கடைபிடிக்க ஆரம்பிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிவிடும். தேவனுக்கு மகிமை. இதுதான் ஆண்டவர் அருள்கின்ற காரியம். ஆனபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை. இதை மக்கள் அறியாமையினால, அதாவது பாவத்தோடைய குற்றத்தோடைய சபிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்க சாத்தான் வைத்திருக்கிறான். அப்படி அல்லாதபடி பாருங்கள், மோசைக்கு அடுத்தாப்புல யோசுவாவை ஆண்டவராகிய தேவன் அந்த ஸ்தானத்துக்கு நியமித்தார். யோசுவா ஜனங்களை கானானுக்கு நேராக அவர் விட்டு போன அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். போகும்போது வழியில் எரிகோ என்னப்பட்ட பெரிய ஒரு பட்டணம் அது குறுக்கிட்டது. பெரிய பட்டணம், மதில் சூழ்ந்து மதில் என்றால் பெரிய மதில், அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இவர்கள் தேவனிடத்தில் யோசுவா ஜெபம் பண்ணினார். ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்தார். 7 நாள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு வாருங்கள், 7வது நாளில் காலத்தை நெடுந்துணியாக ஊதுங்கள், இடிந்துவிடும். ஒரு நிபந்தனை, உள்ளே போய் அந்த பட்டணத்தை அக்கினினால் சுட்டரிக்கும் போது அக்கினிக்கு தப்பின, அதாவது விலையேறப்பட்ட எவைகள் உண்டோ அது கடவுளுக்குரியது, எனக்குரிய, அதை நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது, சாபத்தீடானது என்று சொல்லியிருந்தார். தேவனுக்கு மகிமை. அங்கே ஒரு மனிதனுக்கு இச்சை, அதே மாதிரி கர்த்தர் செய்தார். அங்கே ஒரு மனிதனுக்கு இச்சை உண்டாகி அதை எடுத்து ஒழித்து வைத்து விட்டான், மறைத்து வைத்து விட்டான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் அதை அறியவில்லை. இப்போ அடுத்தபடியாக கானான் பயணம் பண்ணணும். பண்ண போகிறதற்கு முன்னால் ஜெபம் பண்ணினதாக தெரியவில்லை. அங்கே என்ன செய்தார்கள், அதாவது கூப்பிட்டு சிலர் போய் ஆய்ப்பட்டணத்தை வேவு பாருங்க, ஏதாவது பெரிய பட்டணமா ரொம்ப ஜனத்தர்களாக பார்த்து இப்படி எவ்வளோ ஒரு போகணும் எங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. ரொம்ப சின்ன பட்டணம், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனப்படினால ஒரு 3000 பேர் போனால் போதும் என்று சொன்னார்கள். அப்படியே அப்படியே அனுப்பப்பட்டார்கள். ஜெபம் பண்ணினதாக அந்த பாகங்களை காணவில்லை. தேவனுக்கு மகிமை. எப்படியும் விளவரிய பட்டணத்தை பிடித்து விட்ட ஒரு ஜெயம் உண்டாயிட்டு பாருங்க. அடுத்தால அந்த ஜெபம் பண்ண கூட மறந்துடும் போலுக்கு. ஆனபடினால தோல்வி. அங்கே போனார்கள். அங்கே போய் அவர்களோடு யுத்தம் செய்து மேற்கொள்வதற்காக போன போது அவன் மேற்கொண்டு விட்டான். ஏன்? இங்கே பாவம் மறைந்திருக்கிறது. தேவனுக்கு சாபம் இங்கே இருக்கிறது, சாபம் அவர்கள் மேல் இருக்கிறது. ஆனப்படி நான் 36 பேரை கொண்டு விட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 36 பேரை கொண்டு விட்டான். இவருடைய இருதயமெல்லாம் தண்ணீரை போல கலங்கி தண்ணீராக அப்படி இருந்தாலும் யோசுவா வளர்ந்து கிடந்தார். அலறினார், ஆண்டவரே இப்படி ஆயிட்டே, என்ன இழந்து ஜனங்களுக்குள்ளே சாபம் இருக்கிறது, அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த பிரகாரத்தை கோத்திரமாக குடும்பமாக தனித்தனியாக கூப்பிட்டு விசாரி ஆகானுடைய வரிசை வந்தது. அவனிடத்தில் இந்த யோசுவா என்ன சொல்லுகிறார் பாருங்க. இந்த இடத்தை தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் தவற விட்டிருக்கிறார்கள். ஏன்னா சாபம் அறிக்கை செய்தாலும் எடுத்தேன் என்று சொன்னாலும் அங்கே என்ன செய்யணுமா, அதாவது அந்த பாவம் அகற்றப்படணும் அங்கிருந்து, அப்போதான் சாபம் நீங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் போது இங்கே யோசுவா ஆகானிடத்தில் கேட்கிற கேள்வி இதுவாக இருக்கிறது. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். தேவனுக்கு மகிமை. தேவனிடத்தில் அறிக்கை செய்வது என்றால் என்ன? தேவனுக்கு மகிமை. அவர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்து நீ செய்ததை எனக்கு சொல்லு, எனக்கு ஒழிக்காதே. அதான் அறிக்கை.
தேவனுக்கு மகிமை. அதுதான் அறிக்கை. அன்பானவர்களே, இந்த சத்தத்தை அங்கங்கே கேட்கிறீர்கள் அல்லவா, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. அரைவீட்டை பூட்டி கொண்டு அறிக்கை செய்ய சொல்லவில்லை, அரைவீட்டை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறது. ஆனபடினால இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு சொல்லு. ஏன் சொன்னால்தான் அவர் எங்கே பதத்து போட்டிருக்க, எங்கே ஒழிச்சு வச்சிருக்க, அதை அகற்றணுமே. அதை அகற்றினால்தான் அடுத்து பயணம் செய்ய முடியும். கானானுக்கு நேராக போக முடியும், போக முடியாது. அங்கே எதிராளி மேற்கொண்டு விடுவான். அப்படித்தான் தேவனுக்கு மகிமை. தோல்வி தோல்வி தோல்வி, அது அகற்றப்பட வேண்டும். அறிக்கை மட்டுமல்ல. நீதிமொழி 28:13 வாசிக்க வேண்டாம். 28:13 என்ன சொல்லு? பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே அவன் சொன்னான். அவன் 2 வசனம் கூட சேர்த்து வாசிங்க பார்ப்போம். அதில் 20, 21 அப்படி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமும் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச்சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் குடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று தெளிவாக இன்ன பிரகாரம் இன்ன பொருள் இன்னது இன்னிடத்தில் பதித்து போட்டிருக்கிறது என்று அவன் சொன்னான். இப்போ ஆட்களை அனுப்பி அங்கிருந்து தோண்டி எடுத்து அதை அப்புறப்படுத்திய பிறகு இவர்கள் பயணம் செய்தார்கள். இவர்கள் அதற்கு பிறகு கானான் பயணம் செய்தார்கள். அன்று அதாவது எதிர்த்து தேவஜனங்களை 36 பேரை கொண்டார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் மேற்கொண்டு அவர்களை வென்று அவர்கள் முன்னேறினார்கள். இன்றும் ஆவிக்குரிய பயணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற முடியவில்லையா, அதாவது விடுதலை பெற முடியவில்லையா, அதற்கு சத்தியதுதான். தேவனுக்கு மகிமை. பேர் என்ன என்று ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் தொனிக்கட்டும். எங்கே இருக்க வேண்டிய நீ எங்கே இருக்க? டிவி முன்னால் இருக்கிறியா? துன்மார்க்கர்கள் மத்தியிலிருந்து பேசி கொண்டிருக்கிறியா? நேரத்தை அப்படி போக்குகிறாயா? என்ன பண்ணுகிறாய்? எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்க வேண்டிய நீ என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படினால் இந்த நாளிலும் வாழ்க்கையில் மறைந்து போன காரியத்தை கண்டுபிடித்து அவைகளை அது பாவி கர்த்தாவே என்று திறமை சொல்லிக் கொண்டு இருக்காமல் என்ன சொல்லணும்? இன்னென்ன பிரகாரம் செய்தேன், ஏன் செய்தேன், இச்சை உண்டாயிட்டது மேல் எனக்கு, ஆனபடி நான் அப்படி செய்தேன் என்று சொல்ல வேண்டும். சொன்னான், அப்படியே ஜெயம் உண்டாயிற்று. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இன்று கவனிக்கிற காரியம், உங்களை என்னையும் பார்த்து கேட்கின்றார், தேவனுக்கு உன் பெயர் என்ன, எங்கே இருக்கின்றாய் என்று ஆண்டவர் கேட்கின்றார். தேவனுக்கு மகிமை. அவைகளை மறைக்காமல் சொல்லி விடுதலை பெற்றவர்கள் அவர்களுடைய ஜெபத்தை மன்றாட்டை ஆண்டவர் கேட்கின்றார். இங்கே இசைக்கியா என்று சொல்லப்படுகிற ஒரு வசனம் வாசிங்க. இசைக்கியா என்று சொல்லப்படுகிற மனிதனுக்கு தேவ செய்தி அனுப்பப்பட்டது. ஏசாயாவின் மூலமாக செய்தி அனுப்பப்பட்டது. ஏசாயா 38:3 இந்த வசனத்தை நாம் காணுகிறோம். தேவனுக்கு மகிமை. என்ன செய்தி அனுப்பப்பட்டது? வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நீ மரணம் அடைய போகிறாய் என்ற செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் இந்த செய்தியை கேட்டுட்டு என்ன சொல்றார் பாருங்க. இந்த 3வது வசனத்தை மட்டும் வாசிங்க பாப்பா. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். தேவனுக்கு மகிமை. என்ன சொல்லுகிறார்? நான் உமக்கு முன்பாக உண்மையாக மன உத்தவமாக ஒளிவு மறைவு இல்லாமல் நான் நடந்தேன் என்று உமக்கு தெரியும். நான் ஏன் சாக வேண்டும், நான் ஏன் உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாது என்று அந்த ஜெபத்தை எப்படி கேட்கிறார் ஆண்டவர். ஏசாயா சொல்லிவிட்டு பாதி முற்றத்துக்கு தான் போயிருப்பார். அடுத்த செய்தியின் தாசனாயோ இசைக்காவுக்கு போய் சொல்லி இன்னும் 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நமக்கு சொன்ன கட்டளைகளை கை கொண்டு மீறுதல் வந்தால் உணர்த்தும் போது அவைகளை சரி பண்ணி நாம் நடக்கும்போது கர்த்தர்மை ஆசீர்வதிப்பார். அந்த இசைக்கு அவனுடைய ஜெபத்தை போல நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நம்மை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு சொன்ன அந்த வார்த்தை முடிகிறது. ஜெபிப்போம். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரையா, நன்றி கர்த்தாவே, இடத்தாழ்த்துகிறோம். இந்த நாளில் நீர் தந்த வார்த்தையை
கர்த்தா அறிவிக்க கருவை செய்ய அநேக மக்கள் கேட்டிருக்கிறார்கள் நாங்கள் உணர்கிறோம். ஆதிவனை செவியால் அவைகளை கேட்டது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தில் உணரத்தக்கதான கிருபையை ஆண்டவர் தர வேணும் என்று கெஞ்சிறப்பா. கிருபை செய்யும் சுவாமி. கர்த்தா வீணா இல்லை, விருதா இல்லை. கர்த்தாவே வேளலாம் உம்முடைய கருத்தில் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். ஆண்டவரே, அப்படி போல இந்த வார்த்தையை மக்கள் அப்படி மதித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உமக்கு முன்பாக விளம்பரம் ஒன்று போல் இருக்கட்டும். பாவத்தை ஒத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தட்டும். ஆசீர்வதியும் சுவாமி. கிருபையாயிரும் கிருபையாயிரும் உடைய நாமத்தை மயப்படுத்தும். நன்றி கர்த்தாவே. ஏற்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ரைசா.